சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி சந்தையில் இருந்து காய்கறிகள் பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இது மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து காய்கறிகள் விற்பனைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்தைக்கு தலைவாசல் மட்டுமின்றி தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, வாழப்பாடி, ஆத்தூர், பெத்தநாயக்கன்பாளையம், ஏத்தாப்பூர், ஆரகலூர் என 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். எப்படி பார்த்தாலும் 800க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் 500க்கும் மேற்பட்ட வியாபாரிகளும் தினந்தோறும் வந்து செல்லும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தலைவாசல் காய்கறி சந்தையின் அடிப்படை வசதிகள் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஒட்டுமொத்தமாக 4 கழிப்பிடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அவை அனைத்திற்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டும் பராமரிப்பின்றி காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதுவும் மழைக்காலம் ஆரம்பித்துவிட்டால் போதும், மொத்த மார்க்கெட்டுமே சேரும் சகதியுமாக மாறி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இதனால் விளைபொருட்களை கொண்டு வரும் விவசாயிகளும் விற்பனைக்கு வரும் வியாபாரிகளும் சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிக்கின்றனர். வாகனங்கள் சேற்றில் சிக்கிக் கொள்வதும், இருசக்கர வாகனங்களில் தடுமாறி கீழே விழுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்துக்கு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் தலைவாசல் மார்க்கெட் ஆரகட்டான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேரு சகதியமா இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி பயங்கரமா ஆத்து மாதிரி தண்ணி ஓடுது. அங்க பாத்தீங்கன்னா விவசாயி கொண்டு போய் காய்கறி விற்க முடியல. காய்கறி கொண்டு போய் குப்பையில் கொட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இன்னைக்கு நிலவுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று அவ்வளவு தண்ணி, கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இல்லைங்க, அவ்வளவு தண்ணி நிக்குது. அதை உடனடியாக தலைவாசல் பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு, மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு, அந்த அவுட்புட் தண்ணி வெளியே போறதுக்கு வெளியே கிடையாது. அந்த சைடில் இருக்கிற டிச்சு தண்ணி பூரா உள்ள பூந்துருச்சு. அந்த விவசாயம்லாம் பெரிய இழப்பு வந்துருது. அந்த தண்ணியை வந்து வெளியே கொண்டு போகலாம் ரொம்ப கஷ்டங்க. உடனடியாக வந்து தலைவாசல் பேரூராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை, மாவட்ட ஆட்சியில் உடனடியாக நேரில் பார்வையிட்டு உடனடியாக அந்த தண்ணி வெளியே கொண்டு போறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காய்கறிகள் விற்பனை செய்யும் இடத்திற்கு அருகிலேயே மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள், வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஒரு வாரமா மழை பெய்யறதுனால பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்கி போய் கிடக்கு. அதுல வந்து எல்லாம் காய்கறிலாம் நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் வந்து வாங்குவாங்க. அதுல பூராவே பாத்தீங்கன்னா காய்கறிலாம் எல்லாம் ரொம்ப இது டஸ்ட் பாமாற மாதிரி, தண்ணி போடுற மாதிரி இந்த மாதிரினா யாரும் வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு 50 ரூபாய் விற்கிற கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா 25 ரூபா கேட்குறாங்க. வெளி மாநிலத்துலாம் காய்கறி மேக்ஸிமம் இங்கே தான் நாங்கள் வந்து அனுப்பிச்சி விடுறோம். தலைவாசல் மார்க்கெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேரு சதவீதமாக இருக்குது. நாங்கள் கொண்டு போகிற காய் எதுவும் விற்க முடியல. கொண்டு போய் விற்க முடியாமல் குப்பையில் கொட்டுற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்து எங்களுக்கு ரோடு வசதி, கழுப்பில் வசதி எல்லாம் காய் போகிற நிறையா நஷ்டம் தான் ஆகுது. 3 ஏக்கராக்கு மேலே நாங்கள் காய் போட்டுக்கிறோம். பெரிய மார்க்கெட்டுங்கிறாங்க, கொண்டு போய் நாங்கள் அங்கே தான் விற்கிறோம். நிறையா வேஸ்ட் ஆகுது, குப்பைக்கு போகுது. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டின் தலையாய சந்தைகளில் ஒன்றாக இருக்கும் தலைவாசல் காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி விற்பனைக்கான சூழ்நிலையை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபசுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.